அதே மாதிரி நம்ம பாடப்புத்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா மௌரிய வரலாறு அதிகமா இருக்கு. அசோகர் பத்தி எல்லாம் அதிகமா போட்டிருக்காங்க, ராஜராஜ சோழனை பத்தி இல்லைங்களா? சேர சோழ பண்ணை பத்தி தமிழ்நாட்டுல இல்லையா? ரொம்ப குறைச்சலா இருக்கு, ஒப்பீட்டு அளவுல கம்மியா இருக்கு. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். உலக அளவுல பேரரசர்கள் அப்படின்னு ஒரு நிலை வச்சிருப்பாங்க. அலெக்சாண்டர் தி கிரேட்டை பாத்தீங்கன்னா அவருடைய படைங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு 1.5 லட்சம் படை வீரருக்கு உட்பட்ட படை தான், ரொம்ப சின்ன படை தான் அவருடையது. அவர்கிட்ட பாக்குறப்போ யானை படையின்னு ஒரு படை பிரிவே கிடையாது. அவங்க பெரும்பாலும் கால்நடை வீரர்களை வச்சுதான் அவங்க வென்றாங்க. அதே மாதிரி நெப்போலியன் மிலிட்ரி ஜீனியஸ், இன்னொரு மாவீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ரஷ்ய படையெடுப்பு தான் அவருடைய படையெடுப்புலேயே ரொம்ப பெருசு. அதில் 4.5 லட்சம் வீரர்கள் அவர் கூட்டு போனார். அதுதான் அவருடைய படை அப்படிங்கிறது. ஆனா இங்க ராஜேந்திர சோழன் இளவரசரா இருக்க, ராஜராஜ சோழன் அரசரா இருக்காரு. அப்ப ராஜேந்திர சோழன் வடக்கு நோக்கி போறாரு. அந்த படையெடுப்புல 9 லட்சம் கால்படை வீரர்கள் மட்டும் இருந்ததாக எதிரி மன்னரே அவருடைய கல்வெட்டுல குறிப்பிடுறாரு. சாளுக்கியர்கள் அவங்க கல்வெட்டுல குறிப்பிடுறாங்க. ஆனா இப்போ உலக அளவுல பெரும் அரசர்கள் அப்படின்னு சொல்றப்போ சோழர்களுக்கான அடையாளம் இல்ல. மத்திய அரசாங்கம் அதை பத்தி பேசினதே கிடையாது. அந்த அளவுக்கு உலக அளவிலான அடையாளங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட அந்த அடையாளங்கள் எல்லாம் புறந்தள்ளப்படுகின்றன. அந்த அடையாளங்கள் சரியாக பதிவு செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த அரசர்களை பத்தி நம்ம பதிவு செய்யறோம்னா அந்த அரசர்களுடைய உண்மையான சாதனைகள் என்ன, பெருமைகள் என்ன, பெருமிதங்கள் என்ன, அதை தான் பதிவு செய்யணுமே தவிர இப்ப தமிழக அரசர்களை பத்தி சொல்றப்போ மேம்போக்கான விஷயங்களை மட்டும் பதிவு செய்யக்கூடிய ஒரு பாடத்திட்டமாக நமது பாடத்திட்டம் இருக்கு. ஆனா மௌரிய பேரரசர்கள் மாதிரியான சிலர் பத்தி பதிவு செய்யறப்போ அவங்களுடைய பெருமைகளை மட்டும் சரியா எடுத்து எதெல்லாம் சொன்னா அவர் ரொம்ப பெருமையா நினைப்பாங்களோ அதை மட்டும் பதிவு செய்யறதுங்கிறது ரொம்ப ஒரு வன்மமான போக்கு. அந்த போக்குல தான் நம்முடைய பாடத்திட்டங்களே பெரும்பாலும் இருக்கு.